மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள வேலையில்லா பட்டதாரிகள் இன்று கால வரையறையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் மட்டக்களப்பு மாவட்ட பட்டதாரிகளால் இன்று காலை இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. தமது கோரிக்கைகள் கவனத்தில் கொள்ளப்படாத நிலையில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக பட்டதாரிகள் தெரிவித்துள்ளனர். வேலைவாய்ப்பை வழங்குமாறும் தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குமாறும் பல்வேறு தரப்பினரிடம் கோரிக்கைகளை விடுத்த போதிலும் அவை கவனத்தில் கொள்ளப்படவில்லை என பட்டதாரிகள் குறிப்பிடுகின்றனர். எங்களுக்கு இப்ப இந்த 2013 முடிஞ்சு 14 முடிஞ்சு 15 முடிய போகுது. இன்னும் எங்களுக்கு வேலை வாய்ப்பு எதுவும் தரல. மற்றது 2012 3ஆம் மாசம் 31ஆம் தேதிக்கு முடிச்சாக்களுக்கு இந்த கொடுக்க போறாங்க. அப்ப அதே நேரம் அதே கல்வியாண்டுல நாங்களும் இருக்கோம். எங்களுக்கு இன்னும் வேலை வாய்ப்பு ஒன்றும் தரல. நாங்களும் படிச்சுட்டு இப்ப இவ்வளவு காலமா சும்மா இருக்கோம். இந்த உண்ணாவிரத போராட்டம் என்று காலவரையறையற்று, அதாவது எங்களுடைய மத்திய அரசோ அல்லது மாகாண அரசோ எங்களுக்கு உறுதியான மொழி கடிதம் மூலம் எங்களுக்கு தரும் வரைக்கும் இந்த வருடத்துக்குள் எத்தனையாம் தேதிக்குள் எமது பட்டதாரிகள் அனைவருடைய வேலை வாய்ப்புகளும் நிறைவேற்றப்படும் என்கின்ற உறுதிமொழி தரும் வரையும் எமது காலவரையறையற்ற உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து இடம்பெறும் என்பது இந்த வேளையை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். 2012 மார்ச்சுக்கு பிறகு பட்டம் பெற்று வெளிவந்த பட்டதாரிகள் சம்பந்தமாக எந்த விதமான ஒரு தொழில் வாய்ப்பும் இதுவரைக்கும் அவர்களுக்கு வழங்குவதற்காக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆகவே அதை கருத்தில் கொண்டு எங்களுக்கான சரியான நியமனம் அரசாங்கத்தால் வழங்கப்படும் என்ற உறுதி கடிதம் எங்களுக்கு கிடைக்கும் மட்டும் நாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.